Welcome dear friends to my video lecture on general knowledge questions and answers. And this is helpful for everyone, no doubt about it. Particularly I'm just giving for PG TRB and then college TRB students. But general knowledge is helpful even for IAS students. So anything that comes in the name of general knowledge is worthy of being noticed, being listened to. I am absolutely sure about it. அதனால் இந்த ஜென்ரல் நாலேஜ் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் எல்லாரும் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த பரீட்சைக்கு எந்த தேர்வுக்கு இதெல்லாம் வரலாம். ஏதோ பிஜி டிஆர்பி அல்லது காலேஜ் டிஆர்பி என்றல்ல, எதுக்கும் இது வர முடியும். அஃப்கோர்ஸ் ஸ்டாண்டர்ட் வித்தியாசப்படும். இப்போ ஐஏஎஸ் கூட அந்தளவுக்கு ரொம்ப கடினமான கேள்விகள்லாம் இதில் இருக்கின்றன. ஐஏஎஸ் தேர்வு கூட இந்த மாதிரியான அப்ஜெக்டிவ் டைப்பான கேள்விகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஆகவே ஜிகே என்று சொன்னாலே எல்லாருமே ஒரு முறை வாசிப்பது பல தேர்வுகளுக்கு நல்லது என்று நான் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். Let us straight away enter into the topic. Which sector has received the highest allocation in the Union Budget 2024 to 25? Yeah. 2024-25 ஒன்றிய பட்ஜெட்டில் அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறை எது என்று சொன்னால் டிஃபென்ஸ். அந்த காலத்துல இருந்து டிஃபென்ஸுக்கு தான் அதிகமாக கொடுக்குறாங்க. பாதுகாப்புக்கு, உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாடுகளிலிருந்து அச்சுறுத்தல் என்பதற்காக டிஃபென்ஸுக்கு அதிகமாக எப்பொழுதுமே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது 2024-25 அதுக்கு தான் அதிகமாக கொடுத்தாங்க. The defense sector saw the highest allocations to strengthen India's security infrastructure. இந்தியாவினுடைய பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த பாதுகாப்புத்துறைக்கு அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. வாட் வாஸ் த பிரைமரி ரோல் ஆஃப் த பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா? இந்திய திட்டக்குழுவினுடைய முதன்மை பங்கு என்ன அல்லது முதன்மை செயல்பாடு என்ன என்று சொன்னால் நிச்சயமாக ஃபார்முலேட்டிங் 5-year பிளான்ஸ் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். த பிளானிங் கமிஷன் வேலையை 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வரலாம். The Planning Commission was responsible for creating 5-year plans to guide India's economic growth. இப்பொழுது ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு, அதை பற்றியும் நாம் பின்னால் பார்ப்போம். இதுவரைக்கும் இருந்தது இதுதான். பிளானிங் கமிஷனை கூட ரீசெண்டாக வேறு மாதிரியாக மாற்றியிருக்கிறார்கள். அது பார்ப்போம், சிறிதாக பார்ப்போம். When was the Planning Commission replaced? Replaced by நிதி ஆயோக். இதுதான் இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய விஷயம். இந்த பிளானிங் கமிஷனே மாற்றி விட்டார்கள். நிதி ஆயோக் வழியாக அதை மாற்றி விட்டார்கள். இதை எந்த வருஷம் மாற்றினாங்க அப்படின்னு சொன்னால் 2015. த நிதி ஆயோக் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2015, replacing the planning commission to bring a more flexible and decentralized planning approach. மையமற்ற மற்றும் நெகிழ்வான திட்டமிடல் அணுகுமுறையை வழங்க 2015 ஆண்டில் திட்டக்குழுவை மாற்றி நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது. Which of the following is not a function of நிதி ஆயோக்? கீழ்கண்டவற்றில் எது நிதி ஆயோக்கினுடைய செயல்பாடுகளில் ஒன்று அல்ல? Providing policy direction, implementing government schemes directly, promoting cooperative federalism, ஒத்துழைப்பு கூட்டாட்சி முறையை ஊக்குவித்தல், conducting economic research. ஸோ இந்த நிதி ஆயோக்கினுடைய ஒரு முக்கியமான செயல்பாடு எது இல்லை இந்த நாளில் அப்படின்னு சொல்லி சொன்னால் இம்ப்ளிமெண்டிங் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் டைரக்ட்லி, அதை அவங்க செய்ய மாட்டாங்க. நிதி ஆயோக் ஒரு ஆலோசனை அமைப்பாக மட்டும்தான் செயல்படுமே தவிர அரசு திட்டங்களை நேரடியாக நடைமுறைப்படுத்தாது. ஸோ நிதி ஆயோக் ஆக்ட்ஸ் அஸ் அன் அட்வைசரி பாடி அண்ட் டஸ் நாட் டைரக்ட்லி இம்ப்ளிமெண்ட் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஹவு டஸ் நிதி ஆயோக் டிஃபர் ஃப்ரம் த பிளானிங் கமிஷன்? நிதி ஆயோக் திட்டக்குழுவிலிருந்து எவ்வாறு மாறுபடுகிறது? It focuses on bottom-up planning and state involvement. கீழிருந்து மேலாக. Unlike the Planning Commission, Nidhi Aayog emphasizes cooperative federalism involving states in policy formulation. திட்டக்குழுவை ஒப்பிடுவதில் நிதி ஆயோக் ஒத்துழைப்பு கூட்டாட்சியை வலியுறுத்துகிறது மற்றும் கொள்கை உருவாக்கத்தில் மாநிலங்களுடைய பங்கேற்பை ஊக்குவிக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. Who is the chairperson of நிதி ஆயோக்? இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சேர்பர்சன் நிதி ஆயோக் இந்த 2025 அப்படி என்று நாம் கொள்ளலாம். அது நிச்சயமாக பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் த எக்ஸ் அபிஷியோ chairperson of Niti
Ayog, ensuring its role aligns with the national economic policies. இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கினுடைய பதவியிலான எக்ஸ் அஃபிஷியோ தலைவராக செயல்படுகிறார். இதன் மூலம் தேசிய பொருளாதார கொள்கைகளுடன் அதன் செயல்பாடு இணையாக இருக்கும். Which of the following is a flagship initiative under நிதி ஆயோக்? பின் வருவனவற்றில் எது நிதி ஆயோக் கீழ் ஒரு முக்கிய முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். இதுதான் வந்து ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் அண்டர் நிதி ஆயோக். ஒரு முக்கிய முயற்சி, நிதி ஆயோக்கிய முக்கிய முயற்சி எது என்று சொன்னால் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம். This program aims to improve socio-economic indicators in India's most backward districts. இந்தியாவுடைய மிக பின்னடைந்த மாவட்டங்களில் சமூக மற்றும் பொருளாதார குறியீடுகளை மேம்படுத்தும் நோக்குடன் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. Which think tank replaced the planning commission to provide policy recommendations? கொள்கை பரிந்துரைகளை வழங்க திட்டக்குழுவுக்கு பதிலாக உருவாக்கப்பட்ட திங்க் டேங்க் எது? அது நிச்சயமாக நிதி ஆயோக். நிதி ஆயோக் was set up in 2015 to drive policy innovation and improve governance efficiency. 2015ஆம் ஆண்டு நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது. இது கொள்கை நவீனத்துவத்தை, அதாவது மாடர்னைஸ் பண்றதை மேம்படுத்தவும் நிர்வாகத்திறனை உயரும் வகையில் இது செயல்படுகிறது. திரும்ப பார்க்குறோம். நிதி ஆயோக் was set up 2015 to drive policy innovation, புதுமை புகுத்துதல், கொள்கையில் புதுமையை புகுத்துதல், இம்ப்ரூவ் கவர்னன்ஸ் எஃபிஷியன்சி, நிர்வாகத்திறனை உயர்த்துவது. வாட் இஸ் ஒன் மேஜர் கிரிட்டிசிசம் ஆஃப் நிதி ஆயோக்? நிதி ஆயோக்கின் ஒரு முக்கியமான விமர்சனம் எது அப்படின்னா லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் பவர்ஸ். அது உள்ள ஆலோசனை மட்டும்தான் சொல்ல முடியும், ஸ்ட்ரைட்டாக வந்து எதையுமே இம்ப்ளிமெண்ட் செய்யாது. ஸோ நிதி அதிகாரங்கள் இல்லாமல் தான் முக்கியமான ஒரு குறைபாடு இந்த நிதி ஆயோக்கினுடைய குறைபாடு. அன்லைக் த பிளானிங் கமிஷன், பிளானிங் கமிஷனுக்கு அந்த அந்த பயன்பாடு இருந்தது, இம்ப்ளிமெண்டேஷன் இருந்தது. ஆனால் நிதி ஆயோக் வந்து ஒன்லி ஆலோசனை மட்டும்தான் சொல்லியது. ஸோ அன்லைக் த பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக் டஸ் நாட் ஹேவ் ஃபினான்ஷியல் பவர்ஸ் டு அலோகேட் ஃபண்ட்ஸ் டு ஸ்டேட்ஸ். திட்டக்குழுவை போல அல்லாமல் நிதி ஆயோக்கிற்கு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதற்கான அதிகாரம் கிடையாது. Which scheme aims to provide free food grains to over 80 crore beneficiaries under the National Food Security Act? NFSA னா National Food Security Act, அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். ஆகவே தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 80 கோடி பயனாளிகளுக்கு இலவசமாக தானியங்களை வழங்கும் திட்டம் எது என்று கேட்டால் அது PM கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, பிரதமர் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. ரொம்ப சரியாக பார்த்துக்கொள்ளும். இதுதான் வந்து 80 கோடி மக்களுக்கு ஃபுட் கிரைன்ஸ் வழங்குவதற்கான ஒரு திட்டமாக இருந்தது. This scheme by Prime Minister launched during the COVID-19 pandemic provides a free food grants to NFSA beneficiary. NFSA என்னது? தேசிய நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். அதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது COVID-19 பேண்டமிக் சமயத்தில். The COVID-19 it has been extended in 2024. இந்த COVID-19 காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் NFSA பயனாளிகளுக்கு இலவச தானியங்களை வழங்குகிறது. 2024ஆம் ஆண்டிலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இப்போ இருக்கா என்பதை நாம் பார்க்க வேண்டும். What is the objective of the PM விஸ்வகர்மா யோஜனா? பிரதமருடைய விஸ்வகர்மா யோஜனாவுடைய குறிக்கோள் என்ன? விஸ்வகர்மாங்கிறத இந்த கைவினை கலைஞர்கள் ஆக்சுவலாக சிலையெல்லாம் செய்கிறாங்க. சாமி சிலையை கூட செய்கிறவங்க இந்த விஸ்வகர்மா குழுவினர் என்று சொல்லலாம். இந்த கைவினை கலைகள் மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குறது தான் இதனுடைய நோக்கம். Launched in 2023, this scheme, that is this PM விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம், this scheme supports traditional artisans by providing financial assistance, skill training and marketing support. 2023ஆம் ஆண்டு அறிமுகமாகிய இந்த திட்டம் பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு நிதியுதவி, திறன் வளர்ச்சி பயிற்சி மற்றும் சந்தைப்படுத்தல் ஆதரவை வழங்கியது.
which scheme provides a direct financial assistance to small and marginal farmers in India. இந்தியாவில் சிறு மற்றும் அடித்தளத்தில் இருக்கின்ற கீழே இருக்கின்ற விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி வழங்கும் திட்டம் எது? பிஎம் கிசானா, ஆயுஷ்மான் பாரத் எது அப்படின்னா பிஎம் கிசான். கிசான் என்பது விவசாயியை குறிக்கும். பிரதமர் கிசான். Under PM Kisan, farmers receive 6,000 rupees annually in 3 equal installments, helping them manage agricultural expenses. பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் வருடத்திற்கு ரூபாய் 6,000 3 சமமான தவணைகளாக பெறுகின்றார்கள். இது அவர்களது விவசாய செலவுகளை நிர்வகிக்க உதவுகிறது. சில இந்திய அரசுடைய முக்கிய சமூக நலத்திட்டங்களை பற்றி பார்ப்போம். Major social welfare schemes of the Indian government. Which scheme aims to provide free food grains to over 80 crore beneficiaries under the National Food Security Act? இப்போதான் நம்ம பார்த்தோம் PM Garib Kalyan Anna Yojana. Yeah. This scheme launched during the COVID-19 pandemic provides a free food grains to NFSA beneficiaries. It has been extended to 2024 years. கொரோனா காலத்தை அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் NFSA பயனாளிகளுக்கு இலவசமாக உணவு தானியம் வழங்குகிறது. இது 2024 ஆண்டு வரை இப்பொழுது எப்படி என்று நாம் பார்க்க வேண்டும். What is the objective of the PM Vishwakarma Yojana? ஏற்கனவே சொல்லிட்டோம். To provide financial aid to artisans and crafts people, that is கைத்தொழிலாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு நிதியுதவி வழங்குது. Launched in 2023, this scheme supports traditional artisans by providing financial assistance, skill training and marketing support. 2023 ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பாரம்பரிய கைத்தொழிலாளர்களுக்கு நிதியுதவி, திறன்களும் சந்தை ஆதரவும் வழங்குகிறது. The Ayushman Bharat scheme primarily aims to provide what? ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் முதன்மை நோக்கம் இது மெடிக்கலை சார்ந்தது, ஆரோக்கியத்தை சார்ந்தது. யூனிவர்சல் ஹெல்த் கேர் கவரேஜ், அதான் ஆயுஷ்மான் அப்படிங்கிறது அந்த வார்த்தை வந்தாலே அது சுகாதார காப்பீடு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் சுகாதார காப்பீடு, யூனிவர்சல் ஹெல்த் கேர் கவரேஜ். ஆயுஷ்மான் பாரத் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ ஹெல்த் இன்சூரன்ஸ் டு ஆஃப் ₹5 lakh per family per year to economically weaker sections. அதாவது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஆண்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் வரை இலவச சுகாதார காப்பீட்டை பொருளாதாரத்தில் பின்தங்கியவருக்கு, புவர் பீப்புள், ஏழைகளுக்காக வழங்குகிறது. ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் ஒவ்வொரு ஆண்டும், ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் வரை அந்த திட்டம் நீடிக்கிறது. The Namo drone aid, the Namo drone திதினாலே அது பெண்களை குறிக்கக்கூடிய திதினா அக்காவுக்கு சொல்லுவாங்க சில சமயத்தில். அந்த திதிங்கிற வார்த்தையை நார்த் இந்தியாவில் பயன்படுத்துவாங்க. The Namo drone Tidi scheme is aimed at what? Strengthening cyber security infrastructure, providing drones for women in self-help groups. அதுதான் ரொம்ப வித்தியாசமானது, அதான் உண்மை. என்கரேஜிங் ட்ரோன் பேஸ்ட் எஜுகேஷன் இன் ஸ்கூல், சப்போர்ட்டிங் ஸ்பேஸ் ரிசர்ச் இன் இந்தியா, அதெல்லாம் இருக்குது. இது முக்கியமானது அந்த திதின்ட்டு வர்றதுனால அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ப்ரொவைடிங் ட்ரோன்ஸ் ஃபார் விமன் இன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களுக்கு ட்ரோன்கள் வழங்குது. Launched in 2024, this scheme empowers women in rural areas by training them to use drones for agriculture. விவசாயத்திற்காக இந்த ட்ரோன்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை, அதை பெண்களுக்கு கொடுத்தாங்க, இந்த திட்டத்தின் வழியாக கொடுத்தாங்க. 2024 ஆண்டு அறிமுகமான இந்த திட்டம் கிராமப்புற பெண்களுக்கு ட்ரோன்கள் பயன்படுத்தும் பயிற்சி வழங்கி விவசாயத்தில் ஈடுபட உதவுகிறது. இன்னும் அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சான்னு தெரியல, ஆனால் இது திட்டத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. இந்தியாஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், இந்தியாவுடைய சர்வதேச உறவுகள் மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்கள் பற்றி சில கேள்விகள் கேட்கலாம். In which year did India sign the Comprehensive Economic Partnership Agreement with the UAE, United ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், United Emirates, we say that, அரபு எமிரேட்ஸ், அரப் எமிரேட்ஸ். ஸோ எந்த ஆண்டு இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடைய CEPA எனப்படும் CEPA காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் எனப்படும் விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தமானது. அது 2022. The CEPA agreement with the UAE
signed in 2022 boost bilateral trade by reducing tariffs and promoting exports. 2022 ஆண்டு கையெழுத்தான செபா ஒப்பந்தம் இந்தியா மற்றும் யுஏஇ இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை வளர்க்கும் வகையில் சுங்க வரிகளை குறைத்து ஏற்றுமதிகளை ஊக்குவிக்கிறது. இதான் முக்கியமான கருத்து இந்த செபா. செபா என்பது என்ன? காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம். Which country recently became India's largest trading partner? United States, China. சமீபத்தில் இந்தியாவோட மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி எத்தனை நாடுகள் பெற்றது? யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, யுஏஏ, ரஷ்யா. யுனைடெட் ஸ்டேட்ஸ். The US surpassed China as India's top trading partner with the total trade exceeding $130 billion in 2023. 2023 மொத்த வர்த்தகம் $130 பில்லியனை தாண்டிய நிலையில் அமெரிக்கா இந்தியாவுடைய முன்னணி வர்த்தக கூட்டாளியாக சீனாவை பின்தள்ளி முன்னே சென்று விட்டது. The India Middle East Europe Economic Corridor, IMEC. The India Middle East Europe Economic Corridor is a trade initiative involving which key regions? எந்தெந்த நாடுகள்லாம் இதோட சேர்ந்தது? இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடர்ல ஐஎம்இசியில் எந்தெந்த நாடெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இந்தியா, மிடில் ஈஸ்ட் அண்ட் யூரோப். சென்ட்ரல் ஏசியானாலே அது மிடில் ஈஸ்ட் தானே, மிடில் ஈஸ்ட் உள்ள வந்து. ஸோ இந்தியா, மிடில் ஈஸ்ட் அண்ட் யூரோப் இந்த 3 பகுதிகளை கொண்டது தான் இந்த காரிடர். எந்த காரிடர்? இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழிச்சாலை காரிடர் என்பது எந்த முக்கிய பகுதியில் உள்ளடக்கிய வர்த்தக முயற்சி? தட் இஸ் India, Middle East and Europe. Announced in 2023 at the G20 summit, IMEC aims to enhance connectivity and trade between India, the Middle East and the Europe. 2023 ஆண்டு G20 உச்சி மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட ஐஎம்இசி திட்டம் இந்தியா, மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பா ஆகியவை இடையேயான தொடர்பும் வர்த்தக வளர்ச்சியும் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது. Which trade agreement is India negotiating to boost trade with the European Union? ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தகத்தை மேம்படுத்த இந்தியா எந்த வர்த்தக ஒப்பந்தத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறது? அதனுடைய பெயர் என்ன? Which trade agreement? தெற்காசிய சுதந்திர வர்த்தக சாப்டா, இண்டோ பசிபிக் ட்ரேட் பார்ட்னர்ஷிப், இண்டோ இயு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், பிரிக்ஸ் எக்கனாமிக் ட்ரீட்டி. இந்தியா இயு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இயு அப்படிங்கிறது தான் அந்த யூரோப்பியன் யூனியன். ஸோ இதுதான் சரியான பதில். இந்தியா இயு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்தியா அண்ட் இயு are in advanced negotiations for an FTA to boost bilateral trade and investments. திரும்ப கேள்வியை பார்ப்போம். Which trade agreement is India negotiating to boost trade with the European Union? அந்த ட்ரீட்டுக்கு பேர் என்னன்னா இந்தியா EU ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்தியா அண்ட் தி EU are in advanced negotiations for an FTA to boost bilateral trade and FTAங்கிறது என்னது? ஒப்பந்தம், சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ இந்து ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு ஊக்குவிக்க அட்வான்ஸ் நிலையில் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அதுக்கு பேர் என்ன? இந்தியா EU ட்ரேட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். The Quad Alliance includes which 4 countries? குவாட் அப்படின்னாலே குவாட்ரண்ட் சொல்கிறோம்ல, 4. ஸோ 4 பகுதி. இந்த குவாட் கூட்டணி எந்த 4 நாடுகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, யுனைடெட். அதுதான் குவாட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். The Quad, formed to enhance cooperation in the Indo-Pacific, focuses on trade, security and technology partnerships.
இந்தோ பசிபிக் பகுதியில் ஒத்துழைப்பை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட குவாட் கூட்டணி வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மையை முன்னிலைப்படுத்தியது. இந்த குவாடுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மையை வலியுறுத்துவது அதனுடைய நோக்கம். ஸோ த குவாட் formed to enhance a cooperation in Indo-Pacific region, focuses on trade, security, and technology partnerships. மேஜர் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தி இந்தியன் யூனியன், சில இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது கூட 1-2 வாரம், தயவுசெய்து அதை திரும்பவும் ரிவிஷன் போல பார்த்துக்கொள்ள வேண்டியதுதான். இந்திய அரசுடைய முக்கியமான சமூக நலத்திட்டங்கள். வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் சூரியோதயா யோஜனா? பிஎம் சூரியோதயா யோஜனாவுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அது சோலார் பவரோட தொடர்புடைய நம்ம தெரிந்து கொள்ளலாம். டு இன்ஸ்டால் ரூஃப்டாப் சோலார் பேனல்ஸ் இன் ரூரல் ஹோம்ஸ். கிராமப்புற வீடுகளில் மேல்மாடி சூரிய பலகைகளை நிறுவுவதற்காக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்படுது. அதுதான் இதனுடைய நோக்கம். எதனுடைய நோக்கம்? த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த பிஎம் சூரியோதயா யோஜனா. சூரியோதயம்னா சோலார், அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ டு இன்ஸ்டால் ரூப்டாப் சோலார் பேனல்ஸ் இன் ரூரல் ஹோம்ஸ். கிராமப்புற வீடுகளிலே மேல்மாடி சூரிய பலகைகளை நிறுவுவதற்காக இது உண்டாக்கப்பட்ட ஒரு திட்டம். த ஸ்கீம் லான்ச் இன் 2024 aims to encourage solar adoption by providing subsidies for rooftop solar panel installation in households. 2024 ஆண்டு அறிமுகமான இந்த திட்டம் வீடுகளில் மேல்மாடி சூரிய பலகைகளை நிறுவுவதற்கான மானியங்களை வழங்குவதன் மூலம் சூரிய ஆற்றலை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கிறது. Which scheme aims to provide tap water connections to every rural household? ஒவ்வொரு கிராமத்து வீட்டுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் எது? அது பேர் என்ன? Which scheme aims to provide tap water connections to every rural household? அதுக்கு பேர் என்ன? ஜல் ஜீவன் மிஷன். ஜல் அப்படின்னா ஜலம், ஜலம் தண்ணீர் நம்ம சொல்லலாம். ஸோ ஜல் ஜீவன் மிஷன், ஜல் ஜீவன் மிஷன். This Jal Jeevan mission, launched in 2019, aims to ensure piped water supply to every rural household by 2024. 2019 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 2024க்குள் ஒவ்வொரு கிராம வீடுக்கும் குழாய் மூலமாக குடிநீர் வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. The Aspirational Blocks Program issues. The Aspirational Blocks Program ABP focuses on improving what? Agricultural productivity in low yield regions, social economic indicators in underdeveloped districts, digital literacy in remote areas, renewable energy adoption in urban areas. That is social economic indicators in underdeveloped districts. தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 2023 தொடங்கப்பட்ட ஏபிபி திட்டம் இந்தியாவுடைய பின்தங்கிய தொகுதிகளில் 2023 தொடங்கப்பட்ட ஏபிபி திட்டம் இந்தியாவுடைய பின்தங்கிய தொகுதிகளில் சுகாதாரம், கல்வி மற்றும் அடிக்கடி உள்கட்டமைப்பு மேம்பாட்டை இலக்காக கொண்டுள்ளது. The Lokpal Tidhi initiative is focused on what? Supporting rural women entrepreneurs. Lokpal Tidhiங்கிற அந்த வார்த்தை வந்தாலே பெண்களை குறிப்பிட்டு. ஸோ த லோக்பால் திதி அப்படிங்கிற இந்த நாளில் எதுன்னா சப்போர்ட்டிங் ரூரல் விமன் ஆண்டர்பிரன்யூர்ஸ். Launched in 2023, this initiative aims to make rural women financially independent by promoting entrepreneurships. 2023 அறிமுகமான இந்த முயற்சி பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற பெண்கள் தொழில் முனைவோர்களாக வளர்ந்து நிதி அளவில் சுதந்திரமாக வாழ உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ அதுதான் லக்பதி திதி. That is supporting rural women entrepreneurs. What is the purpose of the PM E-Vidya program? What is the purpose of the PM E-Vidya program? Online education. E-Vidya na adu education. Online E அப்படினால அது online. So E-Vidya na online education. So what is the purpose of the PM E-Vidya program? Online education for students and teachers. That is the idea. E-Vidya உடைய நோக்கம் அதுதான். So launched in 2020, PM E-Vidya aims to promote digital learning through Diksha and Swayamprabha TV channels. 2020 தொடங்கப்பட்ட PM E-Vidya திட்டம்
டிக்ஷா மற்றும் ஸ்வயம் பிரபா தொலைக்காட்சி சேனல்களுக்கு கூடாக மாணவர்களுக்கும் சேனல்கள் வழியாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆன்லைன் கல்வியை ஊக்குவிக்கிறது PME வித்யா திட்டம். The Regional Comprehensive Economic Partnership is a trade pact that India signed in which year? Or signed or withdrew? The Regional Comprehensive Economic Partnership RCEP is a trade pact that India withdrew from in 2019. Actually, அதுதான் உண்மை. The Regional Comprehensive Economic Partnership. So, India opted out of RCEP citing concerns about domestic industry protection and trade imbalances. ஸோ அதுதான் சொல்கிறோம். தமிழ் மொழிபெயர்ப்பாக நாம் எப்படி சொல்லலாம், இந்தியா 2019 உள்நாட்டு தொழில்கள் பாதிக்கப்படும் அபாயம் மற்றும் வர்த்தக சமநிலையின்மையை காரணமாக கூறி RCEP உடன்பாட்டிலிருந்து விலகியது. RCEPன்னா த ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப், அதிலிருந்து விலகியது. இந்தியா 2019 உள்நாட்டு தொழில்கள் பாதிக்கப்படும் அபாயம் மற்றும் வர்த்தக சமநிலைமையை காரணமாக கூறி அந்த உடன்பாட்டிலிருந்து நீங்கியது. RCEPயிலிருந்து. RCEP என்றால் த ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். அடுத்து, இந்தியாஸ் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி ஃபோக்கஸஸ் ஆன் ஸ்ட்ரென்தனிங் டைஸ் வித் ரீஜன். தட் நெய்பர்ஹுட், அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் முதலில் அப்படிங்கிற அந்த பாலிசியை எந்த பகுதிகளோடு கொண்டிருந்தது அப்படின்னு பார்க்கணும். ஸோ சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ். India's neighborhood first policy focuses on South Asian countries. This policy emphasizes strong relations with the SAARC nations, including Nepal, Bangladesh and Sri Lanka. இந்த அண்டை நாடுகள் முதலில் அப்படிங்கிற அந்த கொள்கையானது நேபாளம், வங்கதேசம், இலங்கை உள்ளிட்ட SAARC நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுகிறது. What is the primary focus of the Indo-Pacific Economic Framework? Indo-Pacific Economic Framework. What is the primary focus? That is strengthening economic cooperation in the Indo-Pacific region. Launched in 2022, IPEF. IPEF அப்படிங்கிறது என்னது? Indo-Pacific Economic Framework. Launched in 2022. This IPEF focuses on trade, supply chains, clean energy and anti-corruption measures. 2022 தொடங்கப்பட்ட IPEF இந்தோ பசிபிக் பகுதியிலே வர்த்தகம், வளங்கள் சங்கிலிகள் சப்ளை செயின்ஸ், வளங்கள் சங்கிலிகள், தூய்மையான சக்தி மற்றும் ஊழலை தடுக்கும் நடவடிக்கைகள் போன்ற பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தி கவனம் செலுத்தியது. அதுதான் இதனுடைய நோக்கம். வாட் இஸ் த பிரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் தி இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க்? 2020 தொடங்கப்பட்ட இந்த இந்தோ பசிபிக் பகுதியில் வர்த்தகம், வளங்கள் சங்கிலிகள், தூய்மையான சக்தி மற்றும் ஊழலை தடுக்கும் நடவடிக்கை. ஸோ IPEF focuses on trade, supply chains, clean energy and anti-corruption measures. India recently signed a defense cooperation agreement with which country? இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்திட்டது? France. India recently signed a defense cooperation agreement with which country? எந்த நாட்டுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம்? France. The agreement includes joint defense protection, technology sharing and strategic cooperation in the Indo-Pacific region. இந்த ஒப்பந்தம் கூட்டு பாதுகாப்பு உற்பத்தி, தொழில்நுட்ப பகிர்வு மற்றும் இந்தோ பசிபிக் பகுதிகளில் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை உள்ளடக்கியது. அடுத்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட், உள்கட்டமைப்பு மற்றும் கிராமப்புற மேம்பாடு பற்றி சில கேள்விகள். த ஜல் ஜீவன் மிஷன் எய்ம்ஸ் டு வாட்? நிச்சயமா எல்லாத்துக்கும் தண்ணீர், குடி தண்ணீரை கொடுப்பது. சப்ளை piped drinking water to rural homes. Launched in 2019, this mission ensures a safe drinking water supply to every rural household by 2024. 2019 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 2024க்குள் ஒவ்வொரு கிராமப்புற வீடுகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்கிறது. Which scheme focuses on improving rural road connectivity? எந்த திட்டம் கிராமப்புற சாலை இணைப்பை மேம்படுத்துவதை கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொன்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா.
எந்த திட்டம் கிராமப்புற சாலை இணைப்பை விச் ஸ்கீம் ஃபோக்கஸஸ் ஆன் இம்ப்ரூவிங் ரூரல் ரோடு கனெக்டிவிட்டி, தட் இஸ் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. This scheme construct all weather roads in rural areas to improve connectivity and economic growth. இந்த திட்டம் கிராமப்புற எல்லா பருவத்திற்கு ஏற்ற சாலைகளை அமைத்து இணைப்பை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. India is negotiating a free trade agreement FTA with which major economic bloc. இந்தியா எந்த முக்கிய பொருளாதார கூட்டமைப்புடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துது? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTA, தட் இஸ் யூரோப்பியன் யூனியன்ல தான் இந்தியா EU FTA aims to increase trade and investment between the two regions. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் FTA இரு பகுதிகளுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் முதலீடுகளை அதிகரிக்கிறது. ரீஜனல் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ், பிராந்திய மற்றும் மூலாய கூட்டாண்மைகள். The Quad Alliance includes which 4 countries? எந்த 4 நாடுனா இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட். ஏற்கனவே இது வந்துருச்சு. The Quad Alliance focuses on security, trade and technology cooperation in the Indo-Pacific region. குவாட் கூட்டணி இந்தோ பசிபிக் பகுதியில் பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை குறிவைத்து இயங்குகிறது. India and the US launched which initiative to strengthen trade and technology ties? India and the US launched which initiative? இந்தியா மற்றும் அமெரிக்கா வணிக மற்றும் தொழில்நுட்ப உறவுகளை வலுப்படுத்த எந்த முயற்சியை தொடங்கின அப்படின்னா ICET, இனிஷியேட்டிவ் ஆன் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி. சரியாக பார்த்துக்கொள்வோம். இந்த இந்தியா மற்றும் அமெரிக்க வணிகம் மற்றும் தொழில்நுட்ப உறவுகளை வலுப்படுத்த எந்த முயற்சியை தொடங்கியது? இந்தியா அண்ட் தி US launched which initiative to strengthen trade and technology ties, that is ICET, initiative on கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி. ஐ வந்து ஸ்மால் லெட்டரில் போட்டிருக்காங்க. ICET முக்கிய மற்றும் எழுகின்ற அதாவது தொடங்கக்கூடிய தொழில்நுட்பங்களுக்கான முயற்சி ICET. So the ICET aims to enhance cooperation in AI, semiconductors and defense technology. ICET என்பது செயற்கை நுண்ணறிவு, அரை மெல்லிய திரைகள், that is semiconductors, மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாஸ் ரோல் இன் குளோபல் ஆர்கனைசேஷன், உலகளாவிய நிறுவனங்கள் இந்தியாவுடைய பங்கு பற்றி பார்க்கலாம். இந்தியா அசியூம்டு G20 presidency in which year? இந்தியா அசியூம்டு the G20 president which year? இப்போ 2023 ரீசெண்டாக. So India held the G20 presidency in 2023 and hosted the G20 summit in New Delhi. இந்தியா 2023 G20 தலைமை பொறுப்பை வைத்து நியூ டெல்லியில் G20 உச்சி மாநாட்டை நடத்தியது. த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், ISAங்கிறது என்னது? இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இஸ் அன் இனிஷியேட்டிவ் பை இந்தியா டு ப்ரொமோட் வாட்? இந்தியாவின் முயற்சியினால் உருவான சர்வதேச சோலார் கூட்டணி எதை ஊக்குவிக்கிறது அப்படின்னா நிச்சயமா குளோபல் சோலார் எனர்ஜி அடாப்ஷன். அப்கோர்ஸ் இந்த வார்த்தை சோலார் அப்படிங்கிறது சூரிய ஒளி. ஸோ சோலார் குளோபல் சோலார் எனர்ஜி அடாப்ஷன், உலகளாவிய சோலார் ஆற்றல் பயன்பாட்டை இது குறிக்கிறது. ISA என்பது இது குறிக்கிறது. ISA co-founded by இந்தியா அண்ட் பிரான்ஸ், 2 நாடுகள் அதை உருவாக்கின. இந்த உலகளாவிய சோலார் ஆற்றல் பயன்பாடு பற்றி குளோபல் சோலார் எனர்ஜி அடாப்ஷன், அது வந்து ISA அப்படிங்கிறது என்னது? ISA என்பது இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ், 2 நாடுகள் பிரான்ஸும் இந்தியாவும். இந்தியா மற்றும் பிரான்ஸ் இணைந்து தொடங்கிய இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் உலகம் முழுவதும் சூரிய ஆற்றலுடைய பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது. எந்த 2 நாடுகள்? இந்தியா மற்றும் பிரான்ஸ். ஸோ NEP சம்பந்தமான சில ரிஃபார்ம்ஸ் மற்றும் சேலஞ்சஸ், முக்கிய மாற்றங்கள் மற்றும் சவால்கள். வாட் இஸ் த ப்ரொபோஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் அண்டர் NEP 2020 by 2035? 2035 ஆண்டுக்குள் NEP 2020 கீழ் உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் என்னவாக இருக்க வேண்டும்? GER, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தான் GER. அது வந்து 50% இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ NEP 2020 aims to increase the gross enrollment ratio in higher education to 50% by 2035 through flexible academic programs and open
லேர்னிங். என்இபி 2020-2035க்குள் உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதத்தை 50% உயர்த்தும் நோக்கில் நெகிழ்வான கல்வி திட்டங்கள் மற்றும் திறந்த கற்றலை முன்மொழிகிறது. NEP 2020 recommends replacing the 10+2 structure with which new model ஏற்கனவே நமக்கு தெரியும் 5+3+3+4 5+3+3+4. The new model aims to align school education with the children's cognitive development stages, incorporating foundational, preparatory, middle and secondary stages. இந்த புதிய மாதிரி பள்ளி கல்வியை மாணவருடைய அறிவாற்றல் வளர்ச்சி கட்டங்களுடன் ஒத்திணைக்கிறது. இதன் அடித்தளம், தயாரிப்பு, இடைநிலை மற்றும் உயர்நிலை அடுக்குகள் இதிலே அடங்கும். Which regulatory body is proposed under NEP 2020 to oversee higher education in India? இந்திய உயர்கல்வியை மேற்பார்வையிட NEP 2020 எந்த ஒழுங்குபடுத்தும் அமைப்பை முன்மொழிகிறது? அந்த HEC, ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியான்ற ஒரு புதுசாக, அதாவது யூஜிசி எல்லாம் தூக்கி அது விழுங்கிருச்சு அவ்வளோதான். அதே மாதிரி AICTE, அது மாதிரி தொழில்நுட்பம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க உள்ள HECI, ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய உயர்கல்வியான HECI. NEP 2020 recommends forming HECI, Higher Education Council of India, as a single regulatory body, replacing UGC and AICTE to ensure transparency and efficiency. யூஜிசி மற்றும் ஏஐசிடியை மாற்றி உயர்கல்விக்கு ஒரே ஒழுங்குபடுத்த அமைப்பாக, உயர்கல்வி ரெண்டும் அது தனித்தனியாக இயங்கிட்டு இருந்ததுனால நிறைய குழப்பங்கள் வந்ததுனால ரெண்டையும் ஒன்றாக இணைத்து HECI அப்படின்ட்டு ஒரு அமைப்பை கொண்டு வந்துட்டான். இந்திய உயர்கல்வி ஆணையத்தை உருவாக்கும் பரிந்துரை NEP 2020 ஏற்பட்டது. அண்டர் NEP 2020, what will replace MPhil program? NEP 2020 கீழ் MPhil பாடநெறிகளை எது மாற்றும் அப்படின்னு சொன்னால், டைரக்ட் PhD அட்மிஷன், நேரடி PhD சேர்க்கைகள் தான் வந்து அந்த MPhil மாற்றிடும். NEP 2020 discontinues the MPhil program and allows students to enter PhD programs directly after a master's degree. NEP 2020 படி MPhil திட்டங்கள் நீக்கப்படுகின்றன. மேலும் முதுகலை பட்டதாரிகள் நேரடியாக PhDக்கு சேர அனுமதிக்கப்படுகிறார்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ abundantly. Let us meet in other video lectures. உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி. இது ஒரு முறை வாசித்து விடுங்கள். சில பேர் இதனுடைய PDF ஃபைல் கேட்குற, அதனால் என்ன பிரயோஜனம் என்று தெரியவில்லை. ஸோ ஒரு தடவை கேட்டு அப்படியே விட்டு விட்டால் போதும், அல்லது குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், அது ரொம்ப பயனளிக்கும். இதை வாங்கி வைப்பதை விட குறிப்பெடுத்துக் கொள்வது மனதிலே நிற்கும். என்னுடைய நோக்கம் அதுதான். ஆகவே தயவுசெய்து நீங்கள் இதை வாசிக்கின்ற பொழுதே குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அது பயனிடும். ஒரு தடவை நீங்கள் கேட்டு விட்டு பேசாமல் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் எல்லாம் மறந்துடும். அப்படியே சொல்லிக்கிட்ட பொழுதே சும்மா ஒரு சின்ன ஒரு டெலகிராஃபி ஸ்டைலில் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டாலே போகணும். அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எதுன்னு சொல்லி புரியும். அதனால் தமிழ்லையும் ஆங்கிலத்தில் அப்படி குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் படித்துக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை எல்லாவற்றையும் நான் சேர்த்த பிற்பாடு ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தர நான் நிச்சயமாக நான் தருகிறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இப்பொழுதுதான் தயார் நிலையில் இருக்கின்ற தயாரித்து அனுப்புகின்ற காலத்தை ஒரு மொத்தமாக தயாரித்து விட்டு உங்களுக்கு கொடுப்பது நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். காட் பிளஸ் யூ abundantly.